டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சில இண்டெக்ஸஸ்னுடைய டெக்னிக்கல் மூமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ அதில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இண்டெக்ஸுமே நமக்கு ஃபால் தான் இருக்குது. ஈவன் நம்மளுக்கு நேற்று வரைக்கும் கூட ஒரு சில இண்டெக்ஸஸ் பாசிட்டிவாக இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இண்டெக்ஸும் நம்மளுக்கு ஃபால் ஆயிருக்கு. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சொன்ன வீடியோஸில் எல்லாமே ஒரு க்ரூஷியல் லெவல் கிட்ட நிற்கிது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த க்ரூஷியல் லெவல் பிரேக் ஆனதுக்கப்புறம் எல்லா இண்டெக்ஸஸ்லையுமே ஒரு சிவியரான ஃபால் அப்படிங்கிறது நடந்திருக்கு. நிஃப்டியும் ஒரு பெரிய ரெட் கேண்டில் அண்ட் ஆல்சோ அந்த டேனுடைய லோவுக்கு பக்கத்தில் தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல நேற்று மார்க் பண்ண ஃபிபோனாசினுடைய லெவல் அது 22,800 அப்படிங்கிற இடத்துக்கிட்ட காமிக்குது. இந்த கேண்டில், அதாவது 8 செப்டம்பர் கேண்டிலுடைய ஓப்பன் பிரைஸுக்கும் அடுத்த கேண்டிலுடைய லோயஸ்ட் பிரைஸுக்கும் இடையில ஒரு சின்ன கேப் இருக்கு. அது நீங்க நார்மலா பார்த்தா உங்களுக்கு மேபி ஃபீல் ஆகாது. நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு. அந்த கேப் தான் அந்த ஃபிபோனாசினுடைய லெவலாகவும் இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆகணும். அப்படி ஆகலை அப்படின்னா தென் இந்த ட்ரெண்ட் லைன் தான். இந்த ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது ரொம்ப லாங்காக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்மேட்ச் மூவ்மெண்ட்லாம் கொடுத்துருக்கு. அதனால இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீவியஸ் வீங்கில் தான் அடுத்த கட்ட சப்போர்ட்டாக இருக்கும். அது பிரேக் ஆச்சுன்னா இந்த ஜோன் தான் நம்மளுக்கான நெக்ஸ்ட் லெவலாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடில். பட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 22,800 ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகி பவுன்ஸ் பேக் ஆயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அடுத்ததாக வரக்கூடிய அப்பும் நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்போது நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா இந்த இடத்துல இங்கேருந்து நம்ம ஃபால் ஆகும்போது அந்த ட்ரெண்ட் லைனை மார்க் பண்ணோம். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு ஒரு ஃபால் வந்து இந்த ட்ரெண்ட் லைனால நம்மளுக்கு நடக்கும் நான் எதிர்பார்க்கல. பட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் சம்திங் நம்மளுக்கு ஒரு இண்டிகேஷனை கொடுக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ டெக்னிக்கல் மூமெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நான் சொன்ன அந்த 8th ஆகஸ்ட் அண்ட் 11th ஆகஸ்ட் அந்த கேண்டலினுடைய லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோசிங் வச்சிருக்காங்க. அது இப்போ வரைக்கும் நம்மளுக்கு பிரேக் ஆகல. அது இப்போ தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஒரு க்ரூஷியல் லெவலுக்கு வந்திருக்கு. மற்ற இண்டெக்ஸஸ் எல்லாமே வந்து நேற்றே நம்மளுக்கு க்ரூஷியல் லெவல் நான் சொல்லிட்டேன். அதனால மற்ற இண்டெக்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 0.6, 0.9, 0.5, 1.2 அந்த மாதிரி பர்சன்டேஜ் லெவலில் ஃபாலோ இருக்கு. பட் இந்த பேங்க் நிஃப்டி மட்டும் வந்து ஒரு மைனரான ஃபாலோ கொடுத்துருக்க காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரூஷியல் லெவலுங்கிறது இப்போ தான் நமக்கு ரீச் ஆயிருக்கு. நேற்று வந்து ரீச் ஆகல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மைனர் லெவலில் இருக்குது. பட் இங்கே நம்மளுக்கு பிரேக் ஆச்சு அப்படின்னா திரும்பவும் நம்மளுக்கு இந்த ஜோனை நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலாக ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் நடக்குதுங்கிற ஒரு டவுட்டும் எனக்கு இருக்கு. பட் அதெல்லாம் நம்மளுக்கு நடக்குது அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெட் கலர் லைன் நம்மளுக்கு பிரேக் ஆகும். இந்த ரெட் லைன் தான் மிகப்பெரிய ஒரு க்ரூஷியல் லெவல். அதை நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு லாங்கர் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஏன்னா அந்த லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னா இப்போ நம்மளுக்கு ரீசெண்ட் பீக்ல இருந்து எந்த அளவுக்கு ஃபால் வந்துச்சோ அதுக்கு ஈக்குவலான ஒரு ஃபால் வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய டவுன் மூவா அது இண்டிகேட் பண்ணும் இந்த ரெட் லைன் பிரேக் ஆச்சு அப்படின்னா. புதுசாக நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த லெவலை பத்தி மேஜரா தெரியாது. பட் இதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ்ல இந்த லெவலை ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் லெவல் இங்கேருந்து வரக்கூடிய ஃபாலோ டிஸ்கஸ் பண்ண அது நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துச்சு. திரும்பவும் அதே லெவல் தான் நான் இண்டிகேட் பண்றேன். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணிருக்கு. மேபி நிஃப்டிலேயே அதே இண்டிகேஷன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கேயும் அதே டைப் ஆஃப் ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கு இருக்கு. எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கு இப்போ வரைக்கும் ரீச் ஆகல. ஸோ ஒரு சின்ன கேப் இருக்கு. மேபி அது நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட எனக்கு அந்த 22,800 ஃபில் அப் ஆகும்போது இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு ரீடெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்போ அந்த இடம் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல இருக்கு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மா. ஸோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் நேற்று நம்மளுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த இம்பார்ட்டன்ட் லெவலினுடைய சப்போர்ட்டை பிரேக் பண்ணி எக்ஸாக்டாக ஒரு சின்ன ஒரு க்ளோசிங் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் பிரேக் ஆனதுனால ஒரு க்ரூஷியல் ஃபால் நம்மளுக்கு நடந்துருச்சு ஒரு 0.9%. இதை நம்ம இண்டிகேட் பண்ணது தான். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் இந்த ஜோன் நம்மளுக்கு ஒரு ரெஸ்டன்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இங்கே ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் பீரியட்ல இந்த ஹைல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜோனை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மால இப்போ இந்த ஜோன், தென் இந்த இன்டர்மீடியேட்ல ஒரு ஜோன், தென் இந்த பீக்ல ஒரு ஜோன், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செல்லிங் ஜோன்ஸ் தான் இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ஸ்ல. ஸோ இந்த 3 செல்லிங் ஜோன்ஸையும் பிரேக் பண்ணி நம்மளுக்கு மேலே போகணும் அப்படின்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா எத்தனை நாள் டைம் எடுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு லெவலா பிரேக் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ 3 ஜோன் அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு மல்டிபிள் டேஸ் டைம் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா எஃப்எம்சிஜி. ஸோ கிட்டத்தட்ட நம்ம மார்க் பண்ண சப்போர்ட்டுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. இனி அடுத்ததான் இந்த சப்போர்ட் பிரேக் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இது பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட்லைனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் ஃபால் இந்த லெவல் வரைக்கும் கூட நம்மளுக்கு நடக்கலாம். இப்படி நம்ம இந்த இடத்துல பிரேக் பண்ணும்போது ஒரு குயிக் ஃபால் எதிர்பார்த்தோமோ அது குயிக் ஃபால் நம்மளுக்கு எக்ஸாக்டாக நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த 2 கேண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்பை நியர்லி ஒரு 3/4 ஃபில் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இங்கேயும் நமக்கு அந்த 2 கேண்டில் 3/4 ஃபில் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. நடக்குதான்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மேஜராக ஃபால் ஆன ஒரு இண்டெக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐடி இண்டெக்ஸ் தான் இருக்கு. ஸோ ஐடி இண்டெக்ஸ் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா மற்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் பாட்டமுடைய நெக் பாயிண்ட் பிரேக் பண்ணா ஒரு மூவ் எதிர்பார்த்துட்டு இருந்தோம்.
ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தப்பா பண்ணியிருந்தோம் அப்படின்னா தாராளமாக அதை ஒத்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் டபுள் பாட்டமோட இண்டிகேஷன் பாசிட்டிவாக தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்தேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டினுடைய நெக்ஸ்ட் 50 பிரேக் அவுட்டும் ஒரு பாசிட்டிவான சைனாக தான் இருந்துச்சு. எல்லாமே பாசிட்டிவ் சைன் கிரியேட் ஆச்சு. பட் அது எல்லாமே நமக்கு ஃபெயிலியரும் ஆனதுனால தான் இப்போ என்னுடைய நெகட்டிவ் சைனில் நம்ம வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன். பட் இந்த இடத்துல டபுள் பாட்டம் பிரேக் அவுட் நமக்கு நடந்தாலும் இந்த ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கு ரெஸ்டாரண்டாக ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அந்த கணக்குப்படி பார்க்கும்போது அந்த ட்ரெண்ட் லைன்ல இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவு ஃபால் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 3500 பாயிண்ட்ஸ். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 6 நாளில் எவ்வளோ பெரிய ஃபால்னு பாருங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் 3500 பாயிண்ட்ஸ்ங்கிறது நியர்லி 10% வெறும் 6 நாள் நடந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அந்த ட்ரெண்ட் லைன் குரூஷியலான ஒரு லெவலாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோன் தான் நம்மளுக்கான அடுத்த ஒரு லெவலாக இருக்கும். ஒருவேளை இந்த ப்ரீவியஸ் விங் லோவான 8 செப்டம்பருடைய லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா அட் த சேம் டைம் இதனுடைய இண்டெக்ஸ் வெயிட் நம்பர் 1 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூஷியல் லெவல் கிட்ட திரும்பவும் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய மெம்பர்ஷிப் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதில் உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி இண்டிகேட் பண்ணியிருக்கேன். மேபி வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வீடியோஸில் அதை இண்டிகேட் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னைக்கான ஹை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ண அந்த ப்ரீவியஸாக மார்க் பண்ண ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும்னு எதிர்பார்த்தோம். ஒர்க் அவுட்டே ஆகல. பட் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஹை அதை ரெசிஸ்டண்டாக டச் பண்ணிட்டு ஒரு நல்ல ஃபாலோ கொடுத்துருக்கு. ப்ளஸ் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சிவியரான ரெட் கேண்டில்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நெகட்டிவ் சைன். ஆக்சுவலாக வந்து ஒரு நியர்லி ஒரு ஹைக்கு அப்புறம் அதாவது நியர்லி ஹை அப்படிங்கும் போது நம்மளுக்கு லாஸ்ட் ஜனவரி 2025 தான். ஸோ 52 வீக் ஹை கிடையாது. பட் ரீசன்ட் ஸ்விங் ஹை அப்படின்னு பார்க்கும்போது அங்கேருந்து நல்ல ஒரு ஃபால் வந்ததுனால மேபி இதனுடைய ஆப்போசிட் சைட் குயிக்காகவும் நம்மளுக்கு ரீச் ஆகலாம். ஸோ அடுத்ததா இந்த இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது பிஎஸ்சி பேங்க் இண்டெக்ஸ். இதில் நம்ம வந்து ஒரு பிரேக் அவுட் இண்டிகேட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நல்ல ஒரு மூவ் கிடச்சிது. பட் நேற்றுக்கான கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சைனை ஃபீல் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு ஒரு ஃபாலோ கொடுத்துருக்கு. ஒரு 0.5%. இது வரைக்கும் வந்து மற்ற இண்டெக்ஸஸ் எல்லாமே வந்து ஃபாலோ ஆகும்போது இந்த இண்டெக்ஸஸ் ஸ்ட்ராங்காக மேலே போயிட்டு இருந்துச்சு. பட் இதுலேயும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.5% ஃபால் வந்தது பார்த்தீங்கன்னா நேற்றுக்கான கேண்டில் பேஸ் பண்ணி நான் சொன்னது தான் எக்ஸாக்டாக அந்த ஃபால் நம்மளுக்கு நடந்திருக்கு. அடுத்ததாக இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த க்ரீன் லைன் ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகணும். அப்படி பார்க்கும்போது அந்த பிரேக் அவுட் பண்ண கேண்டிலுடைய லோக்கு கீழே ஒரு வேளை க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா இங்கே நம்மளுக்கு அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டமுக்கான நெக் பாயிண்ட் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. அதே கிரீன் கேண்டிலுடைய லோ தான் அந்த நெக் பாயிண்ட்டுக்கான ரீடெஸ்ட் பாயிண்டாகவும் இருக்கும். அதுக்கு கீழே ஒரு வேளை ரெட் கேண்டில் க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா இந்த மூவ் நம்மளுக்கு ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகி இங்கேயும் ஒரு குயிக் ஃபால் வரலாம். ஸோ அதனால நடக்குதுங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப். ஸோ மிட் கேப் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை நியர்லி ரீடெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க. எப்படி நிஃப்டி ட்ரெண்ட் லைன் ரீடெஸ்ட்டுக்கு ஒரு கேப் இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் கேப் இருக்கு. ஸோ இந்த கேப் ஃபில் அப் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகலாம். கிட்டத்தட்ட இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிபோனாச்சி லெவல்ஸை வச்சு பார்க்கும்போது அதுவும் இந்த 5th செப்டம்பர் அண்ட் 8th செப்டம்பர் கேண்டிலுக்கு இன்பிட்வீனில் ஒரு கேப் இருக்கு. அந்த கேப் நம்மளுக்கு எக்ஸாக்டாக அந்த ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அது நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகணும். நடக்குதா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் கண்டினியூஸாக 4 கேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கேண்டில்ஸாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ப்ளஸ் இந்த ஃபர்ஸ்ட் 3 கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணலை. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 பிளாக் க்ளவுஸ்ன்னு சொல்லுவோம். இது எக்ஸாக்ட் அந்த ஃபார்மேஷன் வந்து அக்யூரேட்டாக நடந்திருக்கு. இதுக்கான இண்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலுடைய க்ளோசிங் ப்ரைஸ் நம்ம பார்க்கணும். க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17,345. அடுத்த கேண்டிலுடைய ஓப்பனிங் ப்ரைஸை பார்க்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா 380. ஸோ ப்ரீவியஸ் கேண்டில் க்ளோசிங் 345, அடுத்தது 380. அப்போ கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கு, சஸ்டெயின் ஆகல, ஃபாலோ ஆயிருக்கு. அதுக்கடுத்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய செகண்ட் கேண்டிலுடைய க்ளோசிங் ப்ரைஸ் 17,256 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்த கேண்டிலுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனது 267. இங்கேயும் ஒரு மைனர் கேப் அப் நடந்திருக்கு. அதுவும் சஸ்டெயின் ஆகாமல் ஃபாலோ ஆயிருக்கு. 3 பிளாக் க்ரவுஸ் எக்ஸாக்டாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இண்டிகேஷனை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு குயிக் ஃபால், சிவியர் ஃபால் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 3 பிளாக் க்ரவுஸ்ங்கிறது ஒரு மோஸ்ட் பேரிஷ் பேட்டர்ன் கிடையாது, மோஸ்ட் பேரிஷ் கேண்டில். ஸோ அந்த கணக்குப்படி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேபி ப்ரீவியஸ் விங் லோவும் ரீச் ஆகலாம். அந்த ஃபிபோனாச்சியுடைய 0.618 அப்படிங்கிற லெவல் ஒர்க் அவுட் ஆகாமல் கூட போகலாம். இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு. அந்த கேப் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. பட் அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கொஞ்சம் பரவாயில்ல, இல்லைன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபால் இங்கேயும் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்கெட். ஸோ டோட்டல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சிவியரான ஃபால். இங்கேயும் அந்த கேப் தான் நம்மளுக்கு இண்டிகேஷன். 9th செப்டம்பர் அந்த அதுக்கடுத்து கேண்டில் இருக்கக்கூடிய ஒரு கேப். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா 5th-க்கும் 8th-க்கும் இன்பிட்வீன்லேயே 8th-க்கும் 9th-க்கும் இன்பிட்வீன்லேயே ஒரு கேப் இருக்குன்னு நினைக்கிறேன். அது நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைனுக்கான ரீடெஸ்டிங் பாயிண்டாக கூட இருக்கலாம். அது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பரவாயில்ல, இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு சிவியர் ஃபால் இருக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஏறும்போது ஒரு ஃபாலே ஆகாமல் ஏறிச்சோ, இப்போ இறங்கும் போது அதே மாதிரி ரைஸே ஆகாமல் இறங்கிட்டு இருக்கு. அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துக்கிட்ட வரும்போது ஒரு பவுன்ஸ் பேக் நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு குவைட் நார்மலான விஷயம் நான் ஃபீல் பண்ணுறேன். வருதா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததான் டவ் ஜோன்ஸ். ஸோ டவ் ஜோன்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கில் ஒரு ரெட் கேண்டில். பட் நம்மளோட இண்டெக்ஸில் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு நார்மலான ஃபால் மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு பிஎஸ்சி பேங்க் இண்டெக்ஸில் ஒரு நெகட்டிவ் சைன் இருக்கக்கூடிய ஒரு கேண்டில் இண்டிகேட் பண்ணணும், அதே மாதிரி கேண்டில் நேற்று இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு இறக்கம் வந்திருக்கு. பட் நேற்று இதை நான் இண்டிகேட் பண்ணலை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி இந்த ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகலாம்.
பட் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீப்பாக போகக்கூடிய ட்ரெண்ட் லைன் மேக்ஸிமம் அது சப்போர்ட்டை பிரேக் பண்ணி அந்த ரீடெஸ்டிங் அப்படிங்கிற லெவல் வரைக்கும் கூட வரலாம். இந்த ரீடெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் இந்த கிரீன் கேண்டலுடைய க்ளோசிங் பிரைஸ் நம்மளுக்கு ஒரு ரீடெஸ்டிங் லெவலாகவும், தென் இந்த கிரீன் லைன் ஒரு ரீடெஸ்டிங் லெவலாகவும் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். அடுத்ததான் நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நியர்லி அந்த ரெசிடென்ட் பக்கத்தில் போயிட்டாங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒரு 200 பாயிண்ட் பஃபர் ரேஞ்ச், ஒரு 300 பாயிண்ட் பஃபர் ரேஞ்சுங்கிறது நம்ம அந்த ரவுண்ட் ஆஃப் நம்பருக்கு மேலேயும் கீழே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் கீழே இருந்தே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் வர மாதிரி இருக்கு. இது நம்மளுக்கு கண்டினியூஸாக நடக்குதா இல்லையாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். S&P 500 அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபால் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டும் நம்மளுக்கு ஃபுல்லாக ரெட்டாக தான் இருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் தான் ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் அவுட் ஆகணும். பட் அது வரைக்கும் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபால் வந்தால் தான் நம்மளுக்கு அது இண்டிகேட் பண்ண முடியும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு ஸ்விங் ஆகி நம்மளுக்கு ஒரு டச் பண்ணிட்டு ஒரு ஃபாலை கொடுத்துட்டு பிரேக் பண்ணியிருக்கு இல்லைங்களா, அப்போ அது ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகலாம். பட் பைனர் லெவல்ஸ் தான், ஏன்னா ஒரு ஹியூஜ் அப் மூல நம்மளுக்கு கோல்டு போயிட்டு இருக்கு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர். ஸோ கோல்டை பீட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சில்வர்னுடைய ஏற்றம் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு. ஸோ இது எங்கே தான் போய் நிற்கும்னு தெரியல. பட் சில்வரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இப்போ சில்வரை ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு ஹியூஜ் ரிஸ்க்ல முடியும். கோல்டு கூட அந்த அளவுக்கு ரிஸ்க்ல முடியாது. கோல்டு வந்து ஒரு லாங் சைட்வேஸை கொடுக்கலாம். ஒரு பெரிய ஃபால் அப்படிங்கிறது இந்தியன் ருபீஸ்ல நடக்காது. பட் சில்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஃபால் எப்போ வேணாலும் நடக்கலாம். நியர்லி 50% வரைக்கும் கூட சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியில் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஃபால் ஆயிருக்கு. ஸோ அதனால சில்வரை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு நம்ம என்றைக்குமே ஃபோக்கஸ் பண்ணுறது ரிஸ்க் அப்படிங்கிறத நான் இண்டிகேட் பண்ணிக்கிறேன். இது என்னுடைய வியூ மட்டும் தான். இதை பேஸ் பண்ணி யாரும் ட்ரேடர் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களுடைய முடிவை நீங்களே எடுத்துக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட்ல கிளியரான ஒரு பிரேக் அவுட் நம்மளுக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. இனி க்ரூட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்சைட் பொட்டன்ஷியல் இண்டிகேட் பண்ணுதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இண்டிகேட் பண்ணது எல்லாமே டெக்னிக்கல் வியூ தான். இதை பேஸ் பண்ணி யாரும் ட்ரேடர் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.